ரொம்ப ஈஸியாக சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஒரு 4 விஷயத்தை சொல்கிறேன், உடனே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் விஷயம், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போக தடையாக இருக்கிறது அவங்க மவுத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது விஷயம், பள்ளிவாசலை கட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் அல்லாஹுவுக்காக பள்ளியை கட்டுவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறான். மூணாவது விஷயம், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கோங்க. பெற்றோர்கள் சொர்க்கத்தின் நடு வாசல் அப்படின்னு ஹதீஸில் பதிவு செய்யப்படுது. நாலாவது விஷயம், இந்த துஆவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.